150 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வகையில் சேர்த்துக்கலாம். 150 கிராம் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். 100 கிராம் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். நல்லா குழஞ்சாதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். 75 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்த கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கினா தான் பிரியாணி நல்லா சுவையாக கிடைக்கும் நமக்கு. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 2 கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. மசாலாலாம் நல்லா வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிடுச்சு. அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஹோம்மேட் மசாலாங்க. 3/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். நல்லா 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. மட்டன் மசாலா சுருண்டு வேகட்டும். நான் 1 கிலோ சீரக சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு 1.5 கணக்கு தண்ணி. இதில் இந்த உலக்கால் 2 உலக்கு அரிசி இருந்துச்சு. மொத்தம் 3 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 1 உலக்கு தண்ணியை இப்போ இதில் சேர்த்துருக்கேன். மட்டன் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 2 உலக்கு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இருபது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா பச்சரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சுற்றி அரிசியை சேருங்க. கரண்டியை இப்படி சுற்றி கிளறி கொண்டு வாங்க. அரிசி உடையாமல் இருக்கும். மெதுவாக கிளறி கொடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஒன்றா சமமாக வந்துருச்சு. இப்போ தம் போடலாம். மூடியை போட்டு இடிகள் வைக்கிறோம். இல்லை தண்ணி கூட ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. உதிரியாக இருக்குது. மேலாப்பில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நல்லா தம் கட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தம்மை உடச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.